வணக்கம் வணக்கம். வாங்க 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 வாங்க. செல்வி தீர்காயுஸ்தாயிரமா, குழந்தை 16 பெற்று பெருவாழ் வாழ்வா. என்னங்க இது? என்ன தலையில அடிக்கிறதுமா தாய்க்கிறேன், பகத்துல அடிக்கிற வேலை மட்டும் வேண்டாமுங்க. தள்ளி நிற்ற உடம்பு கருப்பு, ஒட்டிக்கிறதுக்கான தாருங்களா? என்னடா எப்படி இருக்கு உடம்பு? என்னங்க அங்க பாருங்க, உங்க தங்கச்சி வீட்டுக்காரரு வர்ற அழக. பழைய கூலி அதுதான். அப்ப அஞ்சனாவுக்கு ஒன்று அப்படி அடிச்சீங்க, சுயமா உழைச்சு உருவான கட்டைங்க இதெல்லாம். சும்மா மிரட்டாதீங்க, மரியாதை. 1 ரூபாய் எடுத்து வீசுங்க. நித்யானந்தம். ஓஹோ, என்னப்பா அது? சும்மா இருக்கு, நீ வாங்கிட்டு போ. தர்மதுரைங்க, நீங்க நல்லா இருக்கணும். சரி சரி, நீ போ. ஏன்பா சதானந்தம், எங்க கிட்ட ஒண்ணும் பணம் கிடையாதா? இல்லேன்னு யார் சொன்னா? நீ வாதாட தகுந்த ஆளாவன். ஏன்பா நித்யானந்தம், வாப்பா போலாம். ஏம்மா அமிர்தா, நீ 2 நாளைக்கு முன்னையே ஏன் வரல? எங்க என்ன, அவர் வரப்பதானே நானும் வர முடியும். அவருக்கும் அறுவடை வேலை சரியா இருந்தது. செல்வி எங்க மாமா இருக்கா? அட, கூட்டாளியை பார்க்கிறதுக்கு சேகர் இப்பவே அவசரப்படுறா. வாங்க போலாம். பரதநாட்டிலும் வேற
கடல் ஓடியே திரவியம் தேடியே உறவு கொண்டாடியே உலவிடும் தமிழர்களின் நந்தானே நீ உலகமே போற்றிடும் உன்னைத்தானே. பரதேசி பொண்ணு அந்த வண்டு பயில கண்டிக்க வகை இல்ல அவங்களுக்கு பேசுறீங்களே. செல்வி 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 அம்மா செல்வி மீனாட்சி மீனாட்சி என்னம்மா சீக்கிரம் வா குழந்தை பத்திரமா இருக்கு ஓடி. என் வயத்துல பாலை வாத்தி அடிக்கண்ணு. என்னங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க. குழந்தை பக்கத்துல இருக்கிறது இல்லாத கூட தெரியாம இப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கீங்களே. என்ன அஞ்சுகம், ஏன் அப்படி பதற? இன்னும் கொஞ்ச நேரம் நான் பார்க்கல. என்ன குழந்தை? குழந்தையா? குழந்தைக்கு என்ன? என்னம்மா செல்வி? பரன் மேல ஏறி தம்புராவை மீட்டிக்கிட்டு இருந்தா, கொஞ்சம் தவறி இருந்தா நான் பார்த்துட்டு கத்துறேன் உங்க காதுல விழுந்தாதானே மீனாட்சி வந்து இறக்கி விட்டா. நீங்க தான் பக்தியில முழுகிட்டா மண்ணோடு மகனையும் சேர்த்து மிதிச்சாராம கோரா கும்பர் அவர் போல ஆயிடுறீங்களா? சக்கரதாரி கடைசியில அவனையும் கைவிடவில்லையே அஞ்சுகம். கடவுள் கைவிட மாட்டாருன்னு நாம கைவிட முடியுமா? பேசும் தெய்வம் இல்லையா குழந்தை? அத கண்ணும் கருத்துமா கவனிக்கிறதே பக்தி தானே. பெற்ற பாசத்தால் பேசுகிறாய் அஞ்சுகம். ஆனால் உண்மை எது தெரியுமா? அவன் அளித்த வாழ்வு அவனேதான் காப்பாற்றுகிறான். ஆமா, இப்ப உங்க பகவான் தானே ஓடி வந்து நம்ம செல்வியை காப்பாத்தினார். அதுல சந்தேகம் என்ன? பைத்தியக்காரி, பகவானே தான் காப்பாற்றிருக்கிறான். என்னம்மா செல்வி, அப்படித்தானே? ஆமாம்பா. பாரு, அவளுக்கு இருக்கிற ஞானம் கூட உனக்கு இல்லை. நான் தான் அஞ்ஞானியாச்சே, அதை ஏன் அடிக்கடி குத்தலா சொல்லி காமிக்கிறீங்க? डगड़ी 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 चल चलो चलो डगड़ी 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 चल चलो चलो हाय डगड़ी 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 चल चलो चलो நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது. நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது. நாகரீகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நடக்க திண்டாடுது. நாகரீகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நடக்க திண்டாடுது. பின்னால போகாதே. காலத்திராட்டு அசைவு துருசு நாலு கால் குதிரை செல்லும் வேகம். காலத்திராட்டு அசைவு துருசு நாலு கால் குதிரை செல்லும் வேகம். காம குரோத குணங்களை கொண்டது ரெண்டு கால் குதிரையின் அபிவேகம். காம குரோத குணங்களை கொண்டது ரெண்டு கால் குதிரையின் அபிவேகம். இது சொல்லும் ஜாடை கண்டு கொள்ளும், அது சொன்னாலும் கேட்காம துள்ளும். இது சொல்லும் ஜாடை கண்டு கொள்ளும், அது சொன்னாலும் கேட்காம துள்ளும். பள்ளம் மேடுகளை பயமில்லாமலே தாண்டி வரும் நாலு கால் குதிரை. காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு பல பல கட்சிகளில் பாய்ந்து வரும் ரெண்டு கால் குதிரை. ஆஹா 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 ஆஹா
வித்தியாசமில்லாமல் 4 கால் குதிரை மேலேற்றி வேகமாய் செல்லும், எவரையும் மேலேற்றி வேகமாய் செல்லும். மேலென்றும் கீழென்றும் 2 கால் குதிரை வித்தியாசம் காட்டியே தள்ளும், ஜாதி வித்தியாசம் காட்டியே தள்ளும். புத்தியுள்ள 4 கால் குதிரை ஆனாலும் 10 முழம் தள்ளி இருக்கணும். புத்தியுள்ள 4 கால் குதிரை ஆனாலும் 10 முழம் தள்ளி இருக்கணும். புத்திகட்ட 2 கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும். புத்திகட்ட 2 கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும். என்னப்பா குனிஞ்சுக்கிட்டா முதுகுல குதிரை ஏறியா? தம்பி, வேலைக்கார முதுகுல குதிரை ஏற காலம் மலையேறி போச்சு. என்னடா அது? என்ன மலையேறி போச்சு? ஒண்ணும் இல்ல, சும்மா அந்த ஊர் செழிக்கிறதுக்காக இந்த ஒரு பஜனை கோஷ்டி கடவுளுக்கு பக்தி செலுத்து. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். என்னென்ன? பழனி மலையும் சொன்னேன். ஆமா, இது என்ன? இது குதிரை அது தெரியுது. ஏது நீ வாங்கி கொடுத்தியா? எவ்வளவு கொடுத்தது? 18 ரூபாய்ங்க. சீப்பாயில சீப்பு கண்ணாடி எல்லாம் இருக்குது. ரூபா 18 கொண்டு போய் மரக்கட்டை ஆக்கிருக்கே. மரக்கட்டையா அது? என்னென்ன? இது கட்ட, அது கலை. உன் தலை. ரூபா 18 முழுங்கிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா குடும்பம் என்ன கதி ஆகிறது? ஒரு ஆசை, ஒரே ஒரு ஆசை. சொல்லு அஞ்சுகம், சொல்லு. செல்வி, என் செல்வி எப்போது கிடைத்தால் என் நகைகளை எல்லாம் அவளுக்கு போடுங்கள். இதுதான் என் கடைசி ஆசை. அப்படியே போடுகிறேன் அஞ்சுகம். நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. செல்வி, செல்வி, செல்வி. அஞ்சுகம், அஞ்சுகம், ஐயோ அஞ்சுகம், அஞ்சுகம். கடல் போல வீடு விட்டு நீங்க வெளியே போகத்தான் வேண்டுமாறியா? சங்கரம் பிள்ளை, கடல் போன்றதுதான் வீடு. ஆனால் அதில் வீசிய துன்ப அலைகள் என் செல்வியையும் அஞ்சுகத்தையும் அடித்துக் கொண்டு போய்விட்டது. அவர்கள் நடமாட்டத்தையும் சிரிப்பையும் பேச்சையும் கேட்டு பூரித்த என் நெஞ்சை எப்படி விரிச்சென்றிருக்கும் இந்த வீட்டை பார்த்து மகிழ முடியும்? என் குழந்தையை நான் தேடத்தான் போகிறேன். கிடைத்தால் அவளோடு திரும்ப வருகிறேன். இல்லை, நானும் வரமாட்டேன். இந்தாரும் அதிகார பத்திரங்கள் பத்திரமா வைத்துக் கொள்ளும். இந்த பெரிய பொறுப்பை ஏற்க தகுதியானவர் நீர்தான். அழாதையும். உம்மை நம்பித்தான் என் சொத்து பூராவையும் விட்டு செல்லுகிறேன். கடமையை செய்யும், அதிலேதான் கழிப்பு இருக்கிறது. அமிர்தம்மாவுக்கு ஏதாவது? வேண்டாம் வேண்டாம், நித்யானந்தம் கோவித்துக் கொள்ளுவார். அமிர்தத்துக்கு மட்டும் என் அன்பை சொல்லு. சரி. பாப்பா, உன் பேர் என்னம்மா? யாரையா நீ? ஏன் குழந்தை தர்ற? யாரா இருந்தா என்னம்மா, குழந்தைங்களை பார்த்தா எல்லாருக்கும் ஆசை தானே. சரிதான் உடையா. இருமா இரு. இந்தம்மா பாப்பா, இது சாப்பிடு. செல்வி,
ஈஸ்வரா, என் செல்வி எங்கே இருக்கிறாளோ, என்ன அவஸ்தைப்படுகிறாளோ. செல்வி, கண்ணே, பாப்பா, அம்மா, இது உன் குழந்தையா? இல்ல, ஊர் குழந்தை. என் செல்வி குழந்தைய. செல்வி, என் செல்வி. அது பேர் செல்வி இல்ல, செங்கமலம். பொறுமா. வா பாப்பா, வா. ஆமா பாப்பா, உனக்கு இருமா, கொஞ்சம் இருமா. உனக்கு மிட்டாய் வேணுமா, ரயில் வண்டு வேணுமா, எது வேணுமா? ஏய்யா குழந்தை கொடுக்க மாட்டீங்களா? அண்ணா, இவன் பிள்ளை பிடிக்கிறவன் போல இருக்கு. ஐயோ, இந்தம்மா உன் குழந்தை. போகட்டும் அம்மா, இது வச்சுக்கிட்டு குழந்தைக்கு ஏதாவது வாங்கி. பெரியவர் ஆசையா கொடுக்கறாரு, வாங்கிக்க. வாங்கிக்கோமா, பரவாயில்ல, வாங்கிக்கமா. வச்சுக்கோ. சபாபதி, நடராஜா, இதுவரை எனக்கு கொடுத்த தண்டனை போதாதா? இன்னுமா என்னை தண்டிக்க போகிற? கண்ணுக்கு கண்டான என் செல்வியை என்னிடமிருந்து பிரித்து விட்டாய். என் மனைவியையும் அழைத்து சென்று விட்டாய். என்னை மட்டும் ஏனப்பா இன்னும் விட்டு வைத்திருக்கிறாய்? அப்பனே, என் செல்வியை என்னிடம் சேர்த்து வைக்க மாட்டாயா? என் ஆசையை பூர்த்தி செய்ய மாட்டாயா? செல்வி, செல்வி. கந்தா, முனியா, முருகா, எல்லாரும் வாங்க. என் பிள்ளைடா, எல்லாரும் முடியாங்க, முடியாங்க. என்ன மாச்சு? இந்த குகைக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் போயிருக்காண்டா. ஆனா பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கு. எப்படியும் உள்ள பாம்பு ரெண்டும் அந்த ஆசாமியை போட்டு தள்ளி இருப்பா. இங்க எங்கேயாவது ஒரு கிராமம்? ஆமாங்க, கூப்பிடு தூரத்துல இருக்கு. உன் பேர் என்னப்பா? என் பேரு மாசிங்க. ஐயா எந்த ஊருங்க? நான் ஒரு நாடோடி அப்பா. இந்த மண்டபம் பிள்ளையாடி மடம்னு பேருங்க. இங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த பூசாரி செத்து போய் 10 வருஷம் ஆச்சுங்க. ஆனா இங்க 2 பாம்பு இருக்குங்க, தெய்வ பாம்பு. அது என்னடானா இந்த ஊரு ஜனங்களை எல்லாம் யாரையும் உள்ள வர விடாமலும் வெளியே போக விடாமலும் ஒரே சீரா சீரிக்கிட்டு இருக்குங்க. நீங்க எப்படியோ தப்பிச்சு வந்துட்டீங்க. நீங்க பெரிய மந்திரவாதியா இருப்பீங்களோ? மந்திரவாதியும் இல்லை, தந்திரவாதியும் இல்லை. நான் இங்க வந்ததுமே எனக்கு மனசாந்தி ஏற்பட்டிருக்கு. அதனால இங்கேயே ஒரு குடிசை போட்டுக்கொண்டு தங்கி இருக்க போறேன். நீங்க எல்லாம் மனசு வச்சா இதை ஒரு பெரிய குகை கோவில் ஆக்கி விடலாம். அதெல்லாம் எங்கெங்க நடக்க போகுது? நடக்காமல் என்னப்பா, அவன் அருள் இருந்தால் எல்லாம் நடக்கும். பார்க்கலாம். அப்ப வர்றங்க, வாங்கடா போலாம். அமர்தா, என்ன இது விளக்கு வைக்கிற நேரத்தில் அழுதுகிட்டு இருக்க? அண்ணாவை நினைச்சிட்டு வீட்டை விட்டு வெளிதாண்டி 12 வருஷங்கள் ஆச்சு. இதுவரை ஒரு தகவலும் இல்லை. இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற?
நம்ம சேகரும் பெரியவன் ஆயிட்டான். செல்வி இருந்தா இப்போ கல்யாணம் பண்ணி கண்குளிர பார்க்கலாங்கிற வாஸ்தவம் தான். சதானந்தத்தினுடைய தலையெழுத்து தான் சரியா இல்லையே. எழுந்துரு. இவ்வளவு சீக்கிரமா கலைச்சிட்ட? போதும் வீரா, வா எழுந்து போடி. ஐயோ, கால ரத்தமா இருக்கு. இருமா இருமா இரு இரு இருமா இருமா இரு. ஆடி பாடி ஓடி ஆடும் அழகை பாருங்க, ஆட்டம் பார்த்து சும்மா போனா நல்லா இல்லைங்க ஐயா, நல்லா இல்லைங்க. இருக்கார் பாரடி, நான் இந்த மாதிரி முகத்தை எந்த நாடும் கண்டதில்லை, மந்தி போல தோணுதே பாரடி. நீ கேலியாக பேசுவதும் ஏனடி, நீ ஜாலியாக பேசுவதும் ஏனடி, நீ கேலியாக பேசுவதும் ஏனடி, நீ ஜாலியாக பேசுவதும் ஏனடி. அந்தமே குமாரனி வறந்த ஊரோ நானடி, என் விந்தையாகவே இருக்கார் பாரடி, நான் இந்த மாதிரி முகத்தை எந்த நாடும் கண்டதில்லை, மந்தி போல தோணுதே பாரடி. சொல்லாதே தப்பண்ணம் கொள்ளாதே, அந்த குமாரனே ஊரோ நானடி, என் விந்தையாகவே இருக்கார் பாரடி, நான் இந்த மாதிரி முகத்தை எந்த நாளும் கண்டதில்லை, மந்தி போல தோணுதே பாரடி. அந்த குமாரனே வறந்த ஊரோ நானடி, என் விந்தையாகவே இருக்கார் பாரடி. சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். ஐயா பைசா போடுங்க. ஐயா ஐயா மார்களே, வாங்களே, பைசா போடுங்க ஐயா, பைசா போடுங்க. அப்படி நோட்டா வீசுங்க ஐயா, ஜனவான்களே நோட்டா வீசுங்க ஐயா, ரூபாயா போடுங்க, ரூபாயா போடுங்க ஐயா. சலாம் அலைக்கும். என்ன தம்பி, குதிரை திரும்புது? குதிரை மட்டும் இல்ல ஜக்கா, என் மனசே திரும்புது. தம்பி, மனச குரங்குன்னு சொல்லுவாங்க, அத கொஞ்சம் கட்டி போட்டு வைக்கணும். கட்டையும் மீறுது ஜக்கா. தம்பி தம்பி எங்க ஜக்கா, பாத்தியா? பாத்தியாவா?
அது வியாழக்கிழமை தர்காவில் ஓதுறது இல்ல. அட அது இல்லப்பா, அந்த பொண்ணை பாத்தியா? பொண்ணையா பாரு, என்ன அழகு. அந்த மாதிரி அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை ஜக்கா. அவ ஆட்டம், அவ அப்படி கையை அப்படி தூக்கி இந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு டண்டடக்கா 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 டண்டடக்கா. நீ யாரப்பா சொல்ற? அந்த கொட்டடிச்சாலே அந்த பொம்பளை. சே சே சே, என் பக்கத்துல வந்து நின்னு டான்ஸ் ஆடினாலே அந்த பொண்ணை சொன்னா. அத நான் பாக்கல, நான் கொட்டையே பாத்துட்டு நின்னேன். தந்தத்துல கடைஞ்செடுத்த பதுமை உயிர் பெற்று வந்த மாதிரி. ஜக்கா, நான் அவளை எப்படியாவது பார்க்கணும், அவளோட ஒரு வார்த்தையாவது பேசணுமே. பேசணுமா? நல்லா இருக்கு. குடி முழுகி போச்சு. நம்ம குடும்ப கௌரவம் என்ன, ஐயாவுக்கு இந்த சங்கதி தந்தா என்ன ஆகணுமா? பரவாயில்ல ஜக்கா, எப்படியாவது நீ இந்த உதவி எனக்கு செய்யணும். ஏன்பா பேசாம இருக்க? சரி, உங்க நோக்கம். ஆனா போய் நான் எங்க இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். ஆனா பேசுறதோட நிறுத்திக்கணும். சரி, ஓ நோக்கம். அம்மா, கொஞ்சம் குடிக்க தண்ணி ஊத்துங்க. உடனே என்ன பைத்தியமா? ஒண்ணும் இல்ல, ஊத்துங்கம்மா. வாய்க்கால எவ்வளவு தண்ணி ஓடுத, குடத்துல இருக்க தண்ணியை கேக்குறீங்க? குடத்துல இருந்தா குளிர்ந்து இருக்கும் பாருங்க. தள்ளியா கொஞ்சம் ஊத்துங்கம்மா. இது என்னடா இது தனியா இருக்கு? ஊத்துங்கம்மா. நான் அம்மா, அம்மா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போங்க. நீ தொட்டியில தண்ணி குடிக்கிற ஜென்மம் போல இருக்கு. அந்த ஜென்மங்கள் தான் இப்ப சௌக்கியமா வாழுது. நல்லா சொன்னையா, அதுலயும் எங்க ஜென்மம் இருக்க. கன்றாவி தெரு தெருவா போய் கூத்தாடுறதும், கண்டவன் எல்லாம் ஈன்னு பாத்துட்டு பல்ல அடிக்கிறதும், பிச்சைக்காரங்க மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்டயா ஐயா ஐயான்னு கையேந்துறதும். நல்ல ஜென்மம். அதத்தான் நான் வந்து பார்த்தேனே. நீ பாக்குறதான் நானும் கவனிச்சனே. அப்படியா? அதனாலதான் உன்னோட பேசுறேன். அப்படியா? அப்படி கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவோமா? என்னமா போற? உட்கார்ந்து பேசலாம். நீ என்னையா பேச போற? அன்னைக்கு அடிச்சுத அந்த பொண்ணு யாரு? அது ஒரு கன்றாவி. அப்பா அம்மா இல்லாத அனாதை, எங்கிட்டு முழிக்குது. அவ பேரு சுந்தரி. அவளை பார்க்க முடியுமா? அதான் தெரு பாக்குறீங்களே. அப்படி இல்ல, தனியா பார்க்க முடியுமா? தனியா பாக்கலாம், ஆனா முதுகு கொஞ்சம் அகலமா இருக்கணும். முதுகா? எதுக்கு அகலமா இருக்கணும்? முதுகு. ஓ, புரிஞ்சிடுச்சு. நானு அவளை பார்க்க ஒண்ணு ஆசைப்படல, சும்மா கேட்டேன். உன் அழகுக்கு நகராகுமா? உன் கால் தூசி பெறுவாளாவா? அடா 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 அடா, அன்னைக்கு நீ அந்த சாயங்கால வேலையில அந்த மஞ்ச வெயில் உன் மேல பட்டு உன் தங்க நிறம் ஜகஜகா ஜகஜகான்னு வீச, அந்த கொட்டை முன்னால வச்சு அதை அடிக்கிறதுக்கு நீ கையெடுத்து அப்படி உன் கை வளைவும் உன் உடம்பு நிறைவு. இவ்வளவு அழகா நானே இல்லையா? அழகு இருந்து என்ன பண்றது? அதிர்ஷ்டம் வேணுமே. என்ன அதிர்ஷ்டம்? இந்த சுந்தரி ஒருத்தி டான்ஸ் ஆடுறா, எல்லாரும் அவளை சுத்தி சுத்தி பாக்குறாங்க, அது ஒரு அதிர்ஷ்டம் நினைச்சா? அது அவளுக்கு அதிர்ஷ்டமா? அவ படுற கஷ்டம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். என்ன? அங்க வீரன்னு ஒருத்தர் இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணிட்டாளா? அட இல்லையா, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதும் இவன் மாட்டேங்கிறதும். ஏன் கேக்குற? என்னடா பெண்ணு நாட்டியம், என்னடா இதெல்லாம்? இல்லம்மா, நம்ம தெருக்கோடியில 2 பொண்ணுங்க ஒரே அமக்கலாம், ஒரே டான்ஸ், ஆட்டமும் பாட்டமும். ஆஹா, இத பாருங்க. ஆடி பாடி ஓடி ஆடும் அழகை பாருங்க, ஆட்டாத்து சும்மா போனா நல்லா இல்லைங்க. காலேஜ் லீவ் வந்தாலும் வந்தது, துரை காரையில குதிரையில் ஏறினாருன்னா எப்ப இறங்குவாருன்னு தெரிய மாட்டேங்குது. என்னங்க நீங்க அவனை கண்டாலே இப்படி சீறி விடுறீங்க? அவனுக்கு அது பொழுதுபோக்கு. அவன் அரட்டை கண்டு ஆனந்திக்கிறதுல உனக்கு ஒரு பொழுதுபோக்கு.
சுந்தரி. அப்படியே தத்ரூபமா இருக்கு. என்னக்கா? இல்ல சீதை ராமரை நினைச்சுக்கிட்டு இப்படிதான் அசோகவனத்துல உட்கார்ந்துருந்தாளாம் அப்படின்னு கதையில படிச்சிருக்கேன். ஆமா, நீ எந்த ராமரை நினைச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துருக்க? போக்கா. சுந்தரி, என் பேர் என்ன? சொக்கி அக்கா. இந்த சொக்கிய நீ மக்காக்க பாக்குற மடி. நான் ஒண்ணும் கொக்கு இல்ல, எனக்கு பல மடி இருக்கு. சுந்தரி, இதுல இருந்து ஒரு மாதிரியா இருக்க, நிஜத்தை சொல்லு. இத இப்படி திங்கப்படாது. இப்படி திங்கணும். ஒண்ணு இல்லையா? அப்போ நேத்திக்கு ஆடும்போது ஏன் தாளம் தவறி ஆடுன? அத சொல்ல எனக்கு வெக்கமா இருக்குக்கா. என்கிட்ட என்ன வெக்கம்? சும்மா சொல்லு. வந்து வந்து சும்மா சொல்லுமா. நேத்து ஆடும்போது ஒரு ஆள் வந்தாரே, அவரை பாத்தியாக்கா நீ? பார்த்தனே, கோமாளி தொப்பி வச்சுக்கிட்டு பாதி மீச வச்சுட்டு வந்தாரு, அவர் தானே? அவர் இல்லக்கா, குதிரை மேல இருந்தாரே அவரை சொல்றேன். எம்மாடி, அவர் எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தியாக்கா? அது பெரிய இடம், நமக்கு கிட்டாது, கைக்கு எட்டாது. சுக்கியக்கா, அவரை பார்த்ததுல இருந்து என் மனசு ஒரு நிலையில இல்ல. இதுதான் ஆசைங்கிறது. ஆசையை அடக்கணும், இல்ல ஆபத்து தான். அக்கா, இந்த விஷயத்துல நீ எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? என்னையே தூது போய் சொல்றியா? நான் இப்பவே போய் வீரங்கிட்ட சொல்றேன். ஐயோ அக்கா அக்கா, பயப்படாத. அவரு உன்னை முந்திட்டாரு. யாருக்கா? அதுதான் அந்த குதிரை மேல வந்தாருல்ல, அவர் தைரியமா அவரு கூட ஒரு கோமாளி ஆளு இருக்காரு, அவரை இங்க அனுப்பிச்சுட்டாரு. அவரை நான் பார்த்தேன், பேசினேன். என்ன நான் சொல்றது காதுல விழுவுதா? சொல்லுக்கா சொல்லு. சரி வா, அவங்க நம்ம பார்க்க வந்தாலும் வருவாங்க. அக்கா, தெய்வம் என் பங்குல இருக்குக்கா. இந்த சொக்கிதான் உன் பங்குல இருக்கா, தெரிஞ்சுக்கோ.